நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து காலையில் கிளம்பணும் இந்த மலையை பார்க்குறதுக்கு, பனமலையில் இருக்கிற காலகிரீஸ்வரர் கோயிலை பார்க்குறதுக்கு. வழி தெரியாமல் சுற்றி ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். இது வந்து தொழில்துறை கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கோவில். கீழே பிள்ளையார் கோயில், மேலே வந்து நம்ம நடந்து போகணும். மேலே போய் பார்க்கலாம். கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் வந்து சிலை வந்து அது செதுக்கியிருக்காங்க இல்லையா, சிலை வந்து அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க. ஒரே பாறையில் உள்ள சிலை, அதை அப்படியே செதுக்கியிருக்காங்க. தூண்களில் யாழி வந்து நிறையா யாழிகள் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. லிங்கத்துக்கு வந்து தேவதைகள் பூஜை பண்ணுற மாதிரியும் யாழிகளும் நிறையா பொறிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே மேலே போகலாம். மேலே போய்ட்டு வந்துடுறேன் ஐயா. மேலே போகிறதுக்காக தொல்லியல் துறையிலேருந்து கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க. கல் பாதையை பாருங்கள். ஸோ பல்லவ மன்னர்களோட ஒரு கை வண்ணம் இது. இங்கே வந்து பல்லவ மன்னன் ஒரு சிவாலயத்தை கட்டியிருக்கான் அப்படின்னா பாருங்களேன். இந்த பாறையில் மேலே போயிட்டு சைடில் அந்த சைடு ஒரு சிலையும் செதுக்கி இருக்கிறதா சொன்னாங்க. படிக்கட்டு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பார்த்து தான் ஏறணும். லைட்டாக வெட்டி விட்ருக்காங்க. மகாபலிபுரத்தில் இந்த பல்லவர்களோட அந்த கலை வேலைப்பாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு துளியும் குறையாத அளவுக்கு இங்கே இருக்குது. பாருங்க, தண்ணி தேங்கிறதுக்கு இயற்கையாகவே இடம் அமைச்சு கொடுத்துருக்கு. இங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க. தண்ணி தேக்கி வச்சுருக்காங்களா இல்லை தேங்கிறதுக்கு தனியாக அதுவே இடம் இருந்திருக்கா? மாப்பிள்ள இங்கே போகிறதுக்கு வழி இருக்குது, வரும்போது போவோம். அம்மா தண்ணி தேய்க்கிறதுக்கு இடம் செஞ்சுருக்காங்க பாருங்க. பாருங்க, மலை மேலே போக போக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம தேடி வந்ததுக்கு அருமையாக இருக்குது. இறங்கும்போது தான் எப்படி இறங்க போகிறோன்னு தெரில. படி எப்படி ஏறுது பாருங்க. நான் மேலே போயிட்டு கோயிலை காட்டுறேன். கோயிலையும் காட்டுறேன், மேலே இருந்து கீழே பூமியையும் காட்டுறேன், சமதளத்தையும். கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கோம். சுற்றி பாருங்கள் அழகை. இந்த ஏரி நான் என்ன அப்படின்றத மேலே போய் சொல்கிறேன். இந்த பாதைகளுக்கு கற்பாறைகளை அடிக்கடிக்கு வச்சு அதை வந்து அந்த காலத்து முறைப்படி ஒட்ட வச்சுருக்காங்க. மூச்சு வாங்குதுங்க. அடி இந்த கோவிலோட சிறப்பு நான் ஒன்று சொன்னேன். மலை மேல் கட்டப்பட்ட முதல் கற்றளை கோவில்னு சொல்லி சொன்னேன். அதாவது கருங்கற்களை அடிக்கடிக்கு கட்டியிருக்காங்க. இன்னொன்று, உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான ஓவியம் இருக்குது. அந்த ஓவியம் இயற்கையான வண்ணங்களை கொண்டு தீட்டப்பட்டது. அப்படியே மேலே போகலாம். பாறைகளை உடச்சி எடுத்ததுக்கு உண்டான சான்று அங்கே இருக்குது. அந்த கற்பாறையை உடச்சி எடுத்து தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த பாதை போட்டிருக்காங்க பாருங்க. மேலே போய் கிறுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். இந்த கோவிலோட கோபுர அமைப்பும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா, வந்தாச்சுங்க மேலே. இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு போனோம் அப்படின்னா கோவில். என்னப்ல பிள்ளையாரா செதுக்கியிருக்காங்களா பாருங்க. நம்ம பார்க்காம வந்ததை மாப்பிள்ளை பார்த்துட்டான்.
பாருங்க பாறையில் பிள்ளையாரை எப்படி செதுக்கிருக்காங்க பாருங்க, அழகாக செதுக்கிருக்காங்க பாறையில். அப்படியே போகலாம். இதெல்லாம் வரலாற்று பொக்கிஷம். அதனால தான் யாராவது இந்த மாதிரி சென்னை பக்கத்தில் இருக்குதா அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா யோசிக்கிறதில்ல, கிளம்பிடுறது, தேடி வந்து பார்த்துட்டு போயிடுறது. இங்கே வந்து இந்த கோயிலை பற்றின சான்று எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. தாளகிரீஸ்வரர் ஆலயம், பனமலை. மாமல்லபுரத்து கடற்கரை கோயிலையும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் கட்டிய மாமன்னன் ராஜ சிம்மனால் இக்கோயிலும் கட்டப்பட்டது. ஓகே, அப்படி கோயில் போகலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை இருக்குது பாருங்கள், நீர்த்தேக்கம். இதை அடைச்சி வச்சுருக்காங்க, ஆழமாக இருக்கும் போல். இதெல்லாம் இந்த படிக்கட்டை இப்படி வெட்டுறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும் அவ்வளோ. இந்த வந்ததுக்கு உண்டான பேப்பார். அப்பா வேறு லெவல்ரா. பாருங்க, எங்கே பார்த்தாலும் யாழி தான், யாழி. எல்லா தூள்லையும் யாழி, கலை வேலைப்பாடுகள் நிறையா. எல்லா தூணுமே கருங்கல் தான். யாழி, யானை. இங்கே தான் அந்த ஓவியம் இருக்குது. தெரியலையே ஓவியம் ஒன்றும். சின்ன சின்னதாக தெரியுது பாருங்கள், அது எல்லாமே ஓவியங்கள் சிதிலம் அடைஞ்சிருக்கு. இதுதான் சோழர் காலத்து லிங்கம். உள்ளே இருக்கிறது பல்லவர் காலத்து லிங்கம். இது மேலே வந்து அவங்க மட்டும்தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போக முடியாதுலாம். சோழர் காலம் தான், பல்லவர் காலம் இல்லை, அது பல்லவர்கள் லிங்கம், பல்லவர் காலத்து லிங்கம். இது சோழர் காலத்து லிங்கம், சோழர் காலத்து. ஆமாம், இதில் தான் அந்த தெரியுதா சின்ன சின்ன ஓவியங்கள் நல்லா தெரியுது பாரு. பார்வதி சிவன் இருக்கிற மாதிரியான ஓவியம் இதில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு. கல்வெட்டு எல்லாமே கல்வெட்டு. இந்த கோயிலில் நிறையா கல்வெட்டுகள் இருக்குது. இங்கே ஒரு சில இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல கட்டளை கோயில்னு, கற்களை அடிக்கடிக்கு வச்சு செஞ்சுருக்காங்களா. கோயிலை சுற்றி நிறைய யாழிகள் இருக்குது. கருங்கல்லை சுற்றி பூசி இருக்கிறாங்க. இப்போ உள்ளவங்க பூசினாங்களா அப்போ உள்ளவங்க பூசினாலும் தெரியல. பாதி கருங்கற்களும் பாதி செங்கலும் வச்சு இந்த யாழிகள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். மேலே கோபுர அமைப்பை பாருங்களேன். இந்த அமைப்பு தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் இருக்கும். இங்கே ஒரு கருவறை இருக்குது, ஆனால் எம்டியாக இருக்குது, இதில் சிலை இல்லை. அங்கே ஏதோ பாதாள அமைப்பு மாதிரி போகுதுடா. பாதாள மாதிரி இருக்குடா அதில், இன்னும் தெரியல. வேண்டாம், இதில் கருவறை இருக்குது ஆனால் சாமி இல்லை. அது பாதாள அமைப்பு மாதிரி இருக்குல்ல. வர கோயில் அப்படியே சுற்றி வருவோம். இந்த கோவிலோட பின்புறம் தான் ஏரி இருக்குது. கோவிலோட ஒரு புறம் வந்து விவசாய பூமி, கோவிலோட இன்னொரு புறம் வந்து ஏரி. இதையுமே இந்த பல்லவ மன்னன் மக்களுக்காக வெட்டி கொடுத்துருக்காரு. இவருக்கு பாருங்கள், பெரிய ஏரி. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி. இது வரைக்கும் பாருங்க, அது செஞ்சியோட மலைத்தொடர்கள். இது எல்லாமே செஞ்சியோட மலைத்தொடர்கள். இங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி. இங்கே இருக்கிற விவசாய பூமிக்கு ஒரு கிராமத்தை அந்த காலத்தில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஊருக்கு தேவையான நீர் ஆதாரம் இது தான். இதை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணிக்கிறாங்க. பெரிய மலைத்தொடர் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், பிரமிப்பாக இருக்குல்ல. நான் கோயிலுக்குள்ளே நிறையெல்லாம் காமிக்கலை, கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் அந்த கருங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் அது, ப்ளஸ் அந்த இது
சிற்பம் அது வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு அந்த ஓவியம். நான் இன்னும் முன்னாடி போக முடிஞ்சால் போய் காட்டுறேன். யாருக்காவது இந்த கோவில் அர்ச்சகரோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தர்றேன். நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, நீங்கள் எப்போ வரீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு பூஜைகள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தங்கமான மனுஷன்தான். எப்படி இருக்குது பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இடங்களை தேடி வந்து பார்த்து அனுபவிச்சுட்டு போகும்போது இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே தீர்ந்து போகுங்க. இதுதாங்க அந்த கோவில். அந்த மலையோட எண்டு வரைக்கும் போய்ட்டுலாம். இங்கே போகலான்னு சொல்லி சொன்னாங்க, போய் பாருங்க அப்படின்னாங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிவன் குடும்பத்தோடு இருக்கார். அந்த பல்லவர் சிலைக்கு பின்னாடி, பல்லவர் காலத்து லிங்கத்துக்கு பின்னாடி மேலே சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், இன்னொருத்தர் பேர் சொன்னார், நான் போய் கேட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு. அவங்க எல்லாமே குடும்பத்தோடு இருக்கிற ஒரு சிற்பம் அங்கே இருக்குது. இந்த கோவிலில் அது ஒரு பெரிய சிறப்பு, வேறு எந்த கோயிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். காண கண்கோடி வேணுங்க. ஆடு மேயுது, இங்கே நெல் பாவுறாங்க, அங்கிட்ட வந்து உழுகுறாங்க, மாடு மேயுது, எல்லாமே ஒரே இடத்துல நடக்குது. இங்கே ஆன்மீகத்துக்கு கோவில் இருக்குது. அந்த அம்மா போடுற சவுண்டு மலை மேலே நம்மளுக்கு கேட்குதுங்க. அந்த அம்மா மாடை விரட்டுறாங்க, அந்த சவுண்டு மலை மேலே இங்கே கேட்குது. அங்கே பாருங்கள் பம்ப் செட்டு. இதெல்லவோ வாழ்க்கை. படிச்சுட்டோன்ற ஒரு பேரில் 10க்கு 10 ரூமில் போட்டு அடைச்சி நம்மளை கொள்கிறாங்களே. ஓனா என்ன கலராக இருக்குது பாருங்களேன் மாப்பிள்ள. ஓனா வித்தியாசமாக இருக்குது பாரு மாப்பிள்ளை. எங்கே ஓனாலும் நம்மளுக்கு இந்த ஓனா பிடிக்கிற பற்றி போக மாட்டேங்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு மாப்பிள்ள. ஓனானா பள்ளியான்னு பாரு மாப்பிள்ளை. எங்களோட நீ தான் அதிக ஓனாமல் பிடிச்சிருப்பாவா? வா, அது என்னன்னு பாரு மாப்பிள்ள. ஓனம் தானே அங்கே இருக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. சரி, இப்போ அப்படியே போயிட்டு அதே மாதிரி அங்கே இறங்கி இந்த தீர்த்தத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது தீர்த்தமாக என்னன்னு தெரியல. அங்கே இறங்கி வர்றதுக்குமே படிக்கல் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குழிகள். மாப்பிள்ளை இந்த குழிகளை நோண்டு மாப்பிள்ளை. என்ன இருக்கு பாரு மாப்பிள்ளையில், அந்த தெளிவாக இருக்குல்ல பாரு. கை அந்த நம்ம அம்மி இருக்கு பாருங்க, அந்த அம்மியில் ரவுண்டாக போட்டு போட்டு வச்சுப்பாங்க, அதே மாதிரி இருக்கு. அப்படி அம்மி மாதிரி இருக்கு. சரி, அம்மியா ஆட்டுக்களை தெரியல. அது மாதிரி இந்த தண்ணியிலலாம் மீன் போட்டு வளர்க்குறாங்க. மீன் இருக்கா? இந்த தண்ணியிலுள்ள மீன் இருக்காங்க. இந்த மலை மேலே எப்படி டேய், மலை மேலே எப்படா மீன் வரான்? பாசி திங்கிறதுக்காக அந்த கரையிலலாம் பாருங்க. அது என்ன மீனா? ஆமாம், மீன் தான், எக்கச்சக்கமாக கிடக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு தெரிலன்னா இங்கே இந்த பக்கம். ஓகே ஓகே, இல்லை இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ளே நிறையா கல்வெட்டு இருக்கு. எப்பா எக்கச்சக்கமாக இருக்கு மாப்பிள்ள. இப்போ கோயிலுக்குள்ளே நிறைய கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுகளை போய் பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் எடுத்து படிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு. இதெல்லாம் போய் பார்க்கலாம். சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவ்வளோ திரும்ப போகலாம். சாயங்கால நேரத்தில் இந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. காலையில் நேரத்தில் வர்றதை விட சாயங்கால நேரத்தில் வாங்க. பாரு எவ்வளோ வேலைப்பாடுகள் அந்த கோபுரத்தில். சாயங்கால நேரன்றதுனால சரியாக தெரியலேன்னு தெரில உங்களுக்கு, எனக்கு பக்காவாக தெரியுது. இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. கோயிலுக்கு இப்படியும் போகலாம், நம்ம இப்படி வந்த வழியே இறங்கி நம்ம அந்த கோபுரங்களை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். மலை குன்று மேலே இப்படி ஒரு கோயிலை கட்டுறதுக்கு யோசிச்சிருக்காரு பாருங்கள் அந்த மன்னர். மாப்பிள்ள பாதி கருங்கல், நடுவில் செங்கல் மாப்பிள்ள. அப்படியே சுற்றி வரலாம் பாருங்க, எல்லாமே கலை வேலைப்பாடு தான்.
எல்லா கல்லையுமே கலை வேலைப்பாடுகள் இருக்குது. காலப்போக்கில் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருக்கு. எல்லா இதுலேயுமே பாருங்கள், இதெல்லாம் கல்வெட்டு தான். ஐ தெரியுது, இது ஐ, எல்லாமே கல்வெட்டு தான். கோயிலை சுற்றி யாழி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோயிலை சுற்றி யாழி. மாப்பிள்ளை இதில் ஒரு சிறப்பை பற்றியா, மேலேருந்து தண்ணி வருது அப்படின்னா ஓடுறதுக்கு இடத்த பற்றியா, ஓடுறதுக்காக அந்த கல்லில் தண்ணி ஓடுறதுக்காக எப்படி செதுக்கிருக்காங்க பாருங்கள். அது மக்களோட நம்பிக்கை. இங்கே வந்து வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டா, அதாவது இந்த கோவிலில் வந்து நேர்த்திக்கிட்டால் எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, அதை பூட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் மக்கள் இன்றைக்கி 99% மக்களுக்கு ஆசையே ஒரு வீடு சொந்தமாக கட்டிடணும் அப்படின்றது தான். அதனால் அந்த சைடில் கல்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து தெலுங்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கு மொழி தானே மாப்பிள்ள, தமிழ் மொழியா அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மொழியோட அமைப்பு தெரியல, அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் அந்த ஓவியம் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு, அதுதான் எப்படின்னு தெரியல. ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருச்சுங்க. இது உள்ளே தான் அது இருந்தது. அபிஷேக தண்ணீர் வர்றதுக்காக அந்த இது இங்கேயும் இருக்கா. அது ஓவியம் கிடையாது மாப்பிள்ள, அது திரும்ப எட்டி பார்க்குறோம், ஒன்றும் தெரியல. ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு. அங்கே தெரியுதா கலரு, அங்கே தெரியுது ஒரு கலரு, அது வந்து நம்மளுக்கு தெரியல. நமக்கு அந்த சிகப்பு பச்சை அந்த ஊதா இது மட்டும் தான் தெரியுது. அந்த செவர்லாம் அந்த சுண்ணாம்பால பூசின செவர்லாம் உடைஞ்சு விழுந்துருச்சு, அதனால தெரியல. அதெல்லாம் அப்படியே பராமரிக்காம இந்த இதுவுமே இருக்கிறதுனால இங்கே ஒரு நந்தி இருக்கு. போயிட்டாங்களாடா பூஜையை முடிச்சுட்டு, போயிட்டாங்கடா பூஜையை முடிச்சுட்டு. இங்கே ஒரு நந்தி இருக்குது பாருங்கள், நந்தி சிவனை பார்த்த மாதிரியான நந்தி. எல்லாமே கருங்கல் தாங்க. இங்கே வந்து அந்த நவக்கிரகங்கள் வெளிச்சம் படுறதுக்காக வச்சுருப்பாங்க. போலாமா நம்ம? பாருங்க, இதில் எல்லாமே கல்வெட்டு, எல்லாத்துலேயுமே கல்வெட்டு தான். கல்வெட்டு, யானை மேலே ஒருத்தர் வர்ற மாதிரி, எல்லா தூண்கள்லையுமே கலைநயம் மிக்க கல்வெட்டு. ஓகே, யாழி அதிகமாக யாழி தான் இங்கே இருக்கிற கருந்தூண்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரே தூணுங்க. இதில் இருக்கிற எல்லாமே ஒரே கல்லால் செய்யப்பட்ட தூண். ஆமாம், அதே மாதிரி சோழர்களோட சின்னமும் இங்கே அங்கங்கே இருக்குது. இந்த சிங்கம் மாதிரியான ஒரு சின்னம் வச்சுருப்பாங்க இல்லையா, பல்லவர்கள் சோழர்களோட சின்னமும் அங்கங்கே இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். டைம் கிடச்சது அப்படின்னா வந்து பாருங்கள், குரங்கு தலைவன் உட்காந்துருக்காப்புல. தலைவன் எதையும் பிடுங்காம விட்டால் தான் சந்தோஷம் நம்மளுக்கு. உள்ளே ஏதோ சவுண்டு அப்பப்போ கிருன்னு அடிக்குதப்பா, என்ன சவுண்டுன்னு தெரில. லிங்கம் சுற்றி அங்கங்கே லிங்கங்கள் இருக்குங்க உள்ள. சரி, இப்போ அப்படியே கீழே போகலாம். குரங்கு வந்து ஏதோ மூக்கு அடிபட்டுருக்கு, பல் அப்படியே தெரியுது குரங்குக்கு. இப்போ இதில் இறங்குறது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதில் இறங்குறது கொஞ்சம் சிரமம். அங்கே பாருங்கள், பஸ்ஸு போகுது. ஆஹா, இப்போ அப்படியே கீழே போகலாம். ஒரு சைடு ஏரியை பார்த்தீங்க இல்லையா, இன்னொரு சைடு விவசாயம். ஸோ திட்டமிட்டு ஒரு மன்னன் இந்த கிராமத்துக்கு இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாரு. மலை மேலே ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருக்குறாரு. அப்படியே கீழே போகலாம். ஒரு சின்ன மலை குன்று தான், அது மேலே இவ்வளோ பெரிய கோவில். ஏமாப்பில் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்தோம், அப்படி இப்படின்ட்டு சப்புன்னு முடிஞ்சு போச்சு. சுத்தணும்ல, அவ்வளோ சுத்தணும்.
வழி தெரியாமல் சுற்றி வந்ததுலேயே எக்ஸைட்மெண்ட்லாம் உடஞ்சி போச்சுங்க. எப்படா போய் அந்த கோயிலில் போய் சேருவோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு எங்களுக்கு. வந்ததுக்கு அருமையான இயற்கை காட்சி. இந்த கோவிலை சுற்றி பனைமரங்கள் இருந்ததா இல்லை மலை மேலே பனைமரங்கள் இருந்ததா தெரியல. தாள்னா பனைமரம், ஓலைச்சுவடிலாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த அதுக்கு பயன்படுத்துகிற பனைமரத்தோட பேர் தாலி பனைமரம். அதோடு சேர்த்து தாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை இங்கே ஏதோ கோயில் இருக்குது மாப்பிள்ளை. இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஒரு பள்ளி இருந்துச்சு, பள்ளியை பார்த்துக்கு இருந்தோம். பார்த்தா சைடில் ஒரு கோவில் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. இந்த குகைக்குள்ளே இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஆனால் அங்கே வர்றதுக்கு வழி இல்லை. இங்கே ஒரு கோவில் இருக்குது, ஆனால் வர்றதுக்கு வழி இல்லை. செங்கலால் கட்டியிருக்காங்க, அங்கே வர்றதுக்கு வழி இல்லை. சரி, கீழே போகும்போது இருக்கா பார்ப்போம். ஏன்டா உன் கண்ணுக்கு அரளி செடியே தெரியுது? அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி இந்த கோவிலில் இப்போ நம்ம பிள்ளையார் பார்த்தோம். பிள்ளையார் இந்த இருக்கார் பாருங்கள். பிள்ளையார் அங்கே ஒரு பிள்ளையார் போயிட்டார், அங்கே ஒரு பிள்ளையார் போயிட்டார், இங்கே ஒரு பிள்ளையார். இதெல்லாம் வந்து பல்லவர்களோட கைவண்ணம். ஒரு பாறையை பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே செதுக்கிடுவாங்க. அதில் எவ்வளவு கலைவண்ணத்தை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கலைவண்ணத்தை பல்லவர்கள் கொண்டு வந்துடுவாங்க. இதேமாதிரி உள்ளேயும் நிறைய சிலைகள் இருக்குது, சிலைகள் வடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உதாரணத்துக்கு அந்த நம்ம கீழே பார்த்த கணபதி பிள்ளையார், அதுவுமே பாறையில் தான் செதுக்கியிருந்தாங்க. இதில் இன்னொரு பாதை ஒன்று போகுது, அதில் போயிட்டு அங்கே என்ன சிலை வடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மேலேருந்து கீழே பாருங்க மக்கா, வேறு லெவலு. ஏய் கீழே பார்த்து வாடா. ஏய் அப்பா, நெட்டு குத்துற இறங்குற மாதிரி இருக்கடா. இது இறங்குறப்ப படியில் இறங்குறதோட இந்த மாதிரி சைடில் உள்ள இறங்குறது தான் ஈஸி. அப்படியா? சேஃப். ஆமாம், எனக்கு உயரனாலே பயம். ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் பாட்டுக்கு ஏறிட்டேன். கடவுளே பத்திரமா கொண்டு கீழே சேர்த்துடுறா. சரசரன்னு இறங்குறாங்க அவன் பாட்டுக்கு. நம்மளுக்கு தாங்க அள்ளு விடுது. மாப்பிள்ளை இங்கே ஒன்று போது வா. இங்கே ஒரு வழி போகுது. இங்கே என்ன வழின்றதை பார்க்கலாம். அதான் அப்படி இறங்கிட்டான். இங்கே ஒரு வழி போச்சு. இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. கம்பியை பிடிச்சி பத்திரம் இறங்கிடுறா கிருஷ்ணா. இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த பாறை இடுக்கில் ஒரு கோவில் இருக்குங்க, ஸ்ரீ துர்க்கை கோவில். இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ துர்க்கை கோவில். இது அப்படியே கீழே இறங்கி நம்ம இப்படி போயிடலாம். அப்படியே வந்துட்டான், நம்ம இப்படி போயிடலாம். அவ்வளோதான், மலையிலிருந்து கீழே இறங்கியாச்சு. எல்லா இடத்துலையும் சிலைகள் நல்லா வச்சுருக்காங்க. அவ்வளோதான், கீழே வந்தாச்சு.